உருளைக்கிழங்குல வெறும் சைட் டிஷ் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் மெயின் டிஷ்ஷாவே இந்த உருளைக்கிழங்கு கொத்து சாதத்தை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போனா மிச்சம் வைக்காம தான் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு கையிலேயே மசிச்சு எடுத்து வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இப்போ மசாலாக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொத்து சாதத்துக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ உருளைக்கிழங்கோட சேர்த்துட்டு நல்லா உதிரியா ஆகிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா உதிரியான பிறகு ஆல்ரெடி வடிச்ச வெள்ளை சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த சாதம் மசாலாவோட நல்லா போய் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போதான் இந்த சாதத்தோட ஹைலைட்டு. கடைசியாக நல்லா கொத்தி எடுத்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்து சாதம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.